உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு இதை பற்றியெல்லாம் நீங்கள் துளி கூட யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் பயிற்சியினுடைய பலனே கிடைக்கும். அதை பலரும் யோசிக்கிறது இல்லை. இதைத்தான் பெரியவங்க அப்போ இருந்து சொல்கிறாங்க, பெரிய பெரிய உயர்நிலை அடையணும் அப்படின்னா அட்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய பேசிக்கிலேருந்து போ. நீ ஒரு பெரிய கவிஞனாகணும்னு ஆசைப்படுற, உனக்கு ஆனா எழுத தெரியல, எப்படி கவிஞனாக முடியும்? ஆனாங்கிற ஒரு எழுத்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி வார்த்தைகளை கோர்த்து வாக்கியங்களாக்கி கவிதையாக மாற்றுற திறமை உங்களுக்கு எப்படி ஒரு யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குற வித்தையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. ஆன்லைன் வழி உபதேசம் சம்பூர்ண யோகா அப்படிங்கிற ஒரு உபதேசம் நம்ம போகர் சித்தாந்த சபையால் நடத்தப்பட்டு வருது. அற்புதமான முத்திரைகள், அற்புதமான மந்திரங்கள், அதை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிற ரகசியத்தோட ஆன்லைன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசம் சம்பூர்ண யோகா. நல்ல வாய்ப்பு. இருந்த இடத்தில் இருந்தபடியே உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எவரும் கற்றுக்கொள்ள முடியும். நான் நிறைய பயிற்சிகள் உபதேசமாக வாங்கியிருக்கேன். முத்திரைகளை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுறேன். பலவிதமான உபதேசங்களை கேட்டிருக்கிறேன். பல விதமான உபதேசங்களை யூடியூப்லையும் பார்த்துருக்குறேன். அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக ஏதாவது ஒரு முத்திரையையோ மந்திரங்களையோ மூச்சு பயிற்சியோ நான் கையில் எடுக்கிறேன். எடுத்துட்டு அதை தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறேன். ஆனால் பாருங்கள், எனக்கு ரிசல்ட் மட்டும் வரமாட்டேங்குது. இது எங்கே தப்பு நடக்குதுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. நாம் பல இடங்களில் பல முறை சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப நினைவூட்டல் பண்ணுறேன் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு மந்திரமாகலாம், இல்லை ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், இல்லை முத்திரையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச தியானமாக இருக்கலாம். இதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களே ஒழிய இதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தேவையான அந்த குவாலிட்டி உங்களுக்குள்ளார இருக்குதாங்கிறத யாரும் பார்க்குறதே இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை பின்பற்றி போய்கிட்டு இருந்தீங்க, எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றி போய்கிட்டு இருந்தீங்க, உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் துளி கூட யோசிக்கிறதில்ல. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் பயிற்சியினுடைய பலனே கிடைக்கும். அதை பலரும் யோசிக்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மல ஜல குற்றம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்கிற பயிற்சி ஜெயிக்காது. எனக்கெல்லாம் மோஷன் கரெக்டாக போகுதே, எனக்கெல்லாம் யூரின் கரெக்டாக போகுதே. நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். மலம் கரெக்டாக போயிடுது அப்படின்னா மலம் சக்கையாகத்தான் போகணும். சாப்பிட்ட சாப்பாட்டை சேர்த்து கொண்டு போகக்கூடாது. சாப்பிட்ட சாப்பாட்டுக்குண்டான சத்துக்களை உடல் எடுத்தது போக சக்கை மட்டும்தான் வெளியில் போகணும். அப்படி போகுதான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பாத்ரூம் போனோடனே சொதன்னு போய் வச்சுருப்பீங்க. அதுக்கு பேர் மலம் கிடையாது. மலம் என்றால் குழல் போல் அப்படியே தண்ணியில் மிதக்கணும். அதுதான் சரியாக மலம் போயிருக்குன்னு அர்த்தம். அந்த மலமும் காலையில் 5 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார போயிருந்தா தான் சரியாக போயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நினச்ச நேரமெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அது அர்த்தம் கிடையாது. எவ்வளோ கவனிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். மல ஜல குற்றம் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்தால் அவருக்கு அவங்க செய்கிற பயிற்சி ஜெயிக்காது. முதல் பாயிண்ட். அடுத்தது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று அது ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன சார் இது, இந்த காலத்துலலாம் அது என்ன சாத்தியமா என்ன? பொல்யூஷன் எங்கே இல்லாமல் இருக்குது? எங்கே தண்ணி சுத்தமாக இருக்குது? எங்கே சாப்பிட்ற சாப்பாடில் சத்து இருக்குது? இல்லைன்னு தெரியுதா? இதெல்லாம் சத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனிக்க மறந்த இன்னொரு பக்கத்தை சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் உடம்புக்குள்ளார இருக்கிற சக்கராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார மையங்கள் இவைகள் ஆரோக்கியமாக இல்லை என்றால் அதுவும் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கும்.
அது தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்குது அப்படின்னா, ஆரோக்கியம் இழந்த ஆதாரங்களை கொண்ட ஒரு மனிதனால் பயிற்சியில் ஜெயிக்க முடியாது. இப்போ மூலாதாரம் சரியாக இயங்கலை, ஆரோக்கியமாக இயங்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பயம் இருக்குங்க, பதட்டமாக இருக்குங்க, ஒரு மாதிரி நடுக்கமாகவே இருக்குங்க, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஃபீல் இருக்குங்க, நான் அதுக்கு என்ன பயிற்சி பண்ணலாம், என்ன மந்திரம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே யூடியூப்பை பார்க்குறீங்க, யாரோ ஒரு குருக்கிட்ட போகிறீங்க, அவர் ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு, யூடியூப்பில் ஒரு பயிற்சி இருக்குது, செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆனால் உங்கள் மூலாதாரம் வலுவிழந்த நிலையில் இருக்குது. நீங்களோ அதுக்கான மந்திரத்தை ஏதோ ஒன்று சொல்கிறதா நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே மூலாதாரம் வலுவிழந்த நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்கிற முயற்சியும் பயிற்சியும் வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது. இது தாங்க பிரச்சனை. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலிருந்து நம்ம சபை சொல்கிறதும் பல நல்ல மேதைகள் சொல்கிறதும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அட்டாங்க யோகத்தை பேஸ் பண்ணி போங்க. என்ன எதுக்கெடுத்தாலும் அட்டாங்க யோகம் தானா? ஆமாம், நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, பழக்க வழக்கங்களில் ஒழுங்கு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெறிமுறைகளில் ஒழுங்கு, எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ஒழுங்கு உடலையும் மனதையும் திடப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். அந்த உடலும் மனதும் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் எடுக்கக்கூடிய முயற்சியும் பயிற்சியும் ஜெயிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு டைரக்டாக பயிற்சியில் போய் நின்னோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற குறைகளை கவனிக்காமல் நின்றுட்டோம் அப்படின்னா, இதுலேயும் பாருங்க, இயற்கை நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது பாருங்க. தம்பி, நீ எடுக்கிற முயற்சி எப்போ தோக்குதோ, திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னால், என்னடா அது நம்ம எடுக்கிற முயற்சி தோக்குதே, என்ன காரணம், அந்த முயற்சி தோத்ததுக்கு காரணமாக இங்கே என்ன நடந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது முயற்சி ஜெயிச்சிருவீங்க. இதுதான் விஷயம். அப்புறம் ஒரு பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம மனசில் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். இப்போது ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்க, இல்லை ஒரு முத்திரையை செய்கிறீங்க, அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பலனை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போம். பலனெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, அது இயற்கை கொடுக்க வேண்டிய பரிசு. உங்கள் கவனம் எதில் இருக்கணும் தெரியுமா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் கரெக்டாக இருக்கணும். 100 ரூபாய்க்கு உண்டான குவாலிட்டியில் தான் வேலை செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு 500 ரூபாய்க்கு இருக்குது. அதெல்லாம் இயற்கை கொடுக்காது. நீங்கள் எவ்வளவு கூலி வாங்குற அளவுக்கு வேலை செஞ்சுருக்கீங்களோ அதற்கான கூலியை மட்டும்தான் கொடுக்கும். 100 ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் 80 ரூபாய் தான் எதிர்பார்க்குறீங்க. அதனால இயற்கை 80 கொடுக்காது, 100 கொடுத்தே தீரும். இதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க, முதல்ல உன் வேலையை கரெக்டாக செய்யி, பலனை நீ ஏன் யோசிக்கிறாது, இயற்கையை கொடுத்துரும், நீ எதிர்பார்க்காத. ஏன்னா உனக்கு எதிர்பார்க்க தெரியாது, நீ செஞ்ச வேலை எவ்வளவுக்கு செஞ்சுருக்கேன்னு உனக்கே தெரியாது. நீ 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் அளவுக்கு வேலை செஞ்சுருப்ப, எதிர்பார்க்கறது 300 இருக்கும். அப்படிலாம் யோசிக்காத, அது இயற்கை நினைக்கும் 500 ரூபாய் எனக்கு கொடுத்தே தீரும். நீ 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சுருப்ப, ஆனால் எதிர்பார்ப்பு 1000 ரூபாய்க்கா இருக்கும். அதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸ் இல்லை, இயற்கை அப்படிலாம் தராது. நீ கேட்டது, நீ செஞ்சுருக்கிறது 500 ரூபாய்க்கு தாண்டா ஒர்த்து அப்படின்னு நினைக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலுக்குள்ளே வாங்க. பலன்கிறது மாறாதுங்க எப்பயுமே. உங்கள் கவனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா, நீங்கள் செய்கிற முயற்சியில் இருக்கணும். அதை எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு இருக்கணும், அதை எப்படி ரசித்து செய்கிறதுன்னு இருக்கணும். அந்த ரசனை உணவும் பர்ஃபெக்ஷனும் வரலை அப்படின்னா உள்ளே என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு கவனிக்கிற அளவுக்கு இருக்கணும். இதை மட்டும் கவனித்து பாருங்கள். ஜெயிக்கலைன்னா நீங்கள் என்ன வந்து கேளுங்க. என்ன முயற்சி எடுத்தாலும், எந்த பயிற்சி செஞ்சாலும் சொல்லி அடிக்கிற மாதிரி ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். முதல்ல நல்லா சாப்பிட்றது எப்படி, தண்ணி ஆரோக்கியமாக குடிக்கிறது எப்படி, எப்படி ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கிறது, இதை முதல்ல நல்லா பழகணும். உள்ளே இருக்கிற சக்கரங்களை எப்படி பலப்படுத்துறது, மூச்சை எப்படி ஆரோக்கியப்படுத்துறதுன்னு முதல்ல பழகுங்க. அதை பழகிட்டு நீங்கள் முயற்சி எடுங்க. ஜெயிக்கலைன்னா கேளுங்க, சொல்லி அடித்து போய்கிட்டே இருக்கலாம். நினச்சது எத்தனையும் நினச்சபடியே அனுபவிக்கிற அளவுக்கு குவாலிட்டி வந்துடும். இதைத்தான் பெரியவங்க அப்போ இருந்து சொல்கிறாங்க. பெரிய பெரிய உயர்நிலை அடையணும் அப்படின்னா அட்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய பேசிக்கிலேருந்து போ. நீ ஒரு பெரிய கவிஞனாகணும்னு ஆசைப்படுற, உனக்கு ஆனா எழுத தெரியல, எப்படி கவிஞனாக முடியும்? ஆனா எழுத தெரியணும், ஆனா ஆவண்ணா எழுத தெரியணும், வரைக்கும் எழுதுறோம், அப்புறம் கானா சானா எழுத தெரியணும். இது எல்லாத்தையும் சேர்த்து வார்த்தையாக எழுத பழகணும், வாக்கியங்களாக்க பழகணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு கவிதை எழுத வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆனாலாம் நான் படிக்க மாட்டேங்க, நேர கவிஞராகத்தான் போகிறேன் அப்படின்னா இது எப்படி சாத்தியப்படும்? ஆனாங்கிற ஒரு எழுத்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எப்படி வார்த்தைகளை கோர்த்து வாக்கியங்களாக்கி கவிதையாக மாற்றுற திறமை உங்களுக்கு எப்படி ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த பார்ட்டை முதல்ல கவனிங்க.
இந்த பார்ட்டுக்குள்ளே இருக்கிற அதிசயத்தை முதல்ல உணரப்பழகுங்க. மீதி எல்லாத்தையும் இயற்கையும் இந்த இறைவனும் உங்களுக்காக செய்வாங்க. கேட்டதத்தனை செய்வாங்க. விழிப்புணர்வோட எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்க. வெற்றிங்கிறது உங்கள் கூட மட்டுமே தான் இருக்கும். குருவே சரணம்.